இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமா வச்சிருக்காரு. அந்தகார இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமா வச்சு மேன்மையாக வைத்திருக்கிறார். வியாதியிலும் சாபத்துல இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. நீங்க தான் போய் சுவிசேஷத்தை சொல்லி இப்ப அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்க கைகளை கொண்டு மாபெரும் அற்புதங்களை செய்ய போறார். மார்க் 16 தான் சொல்றாரு, நீங்க வியாதேசர் மேல் கைகளை வைக்கும் போது அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க போய் தொட்டாலே சுகம்னு சொல்ற, ஜெபம் பண்ணான்னு சொல்லல. என்னது? வியாதேசர் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள், எதை வச்சு? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறத வச்சு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டுதான் இன்னைக்கு ஜனங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை கொண்டுதான் பாவத்திலும் சாபத்திலும் இருக்க ஜனங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அதற்காக கர்த்தர் உங்களை என்னவா தெரிந்தெடுத்திருக்கிறான்னா, மலையின் மேல் இருக்கிற வெளிச்சமாக, பட்டணமாக தேவன் உங்களை இந்த பூமியிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை இந்த காலவேளை ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்.